ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்து முடித்தோம். இன்றைக்கி வந்து நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ ஆர் டூல்ஸோ ஆர் ஐடி ஃபீல்டில் எங்கே பார்த்தாலுமே வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது மெயின் ரோலை ப்ளே பண்ணும். அதே மாதிரி தான் வந்து பவர் பிஐலையும் வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நார்மலாக லாஸ்ட்டாக பண்ண மாதிரியே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து டேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம நியூ காலம்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நியூ காலமை கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன். இஃப் லாஜிக்கல்னாலே பேசிக்காக இஃப் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம இஃப் காலம் நேம் கொடுத்துட்டு இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு லாஜிக்கல் டெஸ்ட். இது எப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்த வாட்டி இப்போ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஆர்எல்ஸ் ஃபால்ஸ்னால் இன்னொரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நார்மலான இஃபோட டெஃபனிஷன். ஸோ நம்ம இப்போது இஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் அமௌண்ட் வந்து கிரேட்டர் தென் 10,000 இருந்தால் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இல்லைனா எனக்கு லாஸ் அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட காலம் நேம் என்ன, டோட்டல் அமௌண்ட் கமா இப்போது வேல்யூ இந்த டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு கிரேட்டர் தென் 10,000 இருந்துச்சுன்னா ரிசல்ட் வேல்யூ என்னவா இருக்கணும்னா கரெக்டாக ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? கமா நெக்ஸ்ட்டு எல்ஸ். இப்போ இதை பிரிண்ட் பண்ணாமே விடலாம். பட் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நம்ம வந்துட்டு எல்ஸ் பார்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் என்டர். இப்போது ப்ராஃபிட் லாஸ் இந்த மாதிரி இப்போ பிலோ இது இங்கே வந்துட்டு பிலோ 10,000 இருந்திருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு லாஸ் அப்படின்னு வந்துட்டு வருது. ஓகேங்களா? இங்கே போச்சு டோட்டல் அமௌண்ட், இங்கே வந்துட்டு பிலோ 10,000 அந்த மாதிரி இருக்கா. ஸோ இங்கே 10,000 அந்த மாதிரி இருக்கா. ஸோ அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் லாஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போது நெஸ்டட் இஃப்னால் மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இஃப் சீக்வன்ஸாக ஒரே இப்போ வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை ஒரே இதில் வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இஃப் அந்த மாதிரி வந்து போட்டு செக் பண்ணுறதுக்கு தான் நெஸ்டட் இஃப் வந்து யூஸ் ஆகுது. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நியூ காலம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம ஏஜ் குரூப், இப்போ எந்த வகையான ஏஜ் குரூப் பீப்புள் வந்து எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்தால் அவங்க வந்து மைனர், ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்தால் அவங்க வந்து யங்ஸ்டர், அப்புறம் வந்து ஏஜ் லெஸ் தென் 60 அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து அடல்ட், அதுக்கப்புறம் இருந்தால் சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஏஜ் டைப் ஆஃப் குரூப்பில் வந்து பீப்புள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஏஜ் குரூப் அப்படின்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் 18 இருந்தால் எனக்கு வந்து மைனர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்குறோம். கம்மா இப்போ நம்ம எல்ஸ் பார்ட் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக மறுபடியும் இன்னொரு இஃப் பண்ண போகிறோம். ஸோ இஃப் இன்சைட் அனதர் இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப் இருக்கா. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் அகைன் ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35 கமா ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும், எனக்கு வந்து யங்ஸ்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். கமா இப்போது அகெயின் ஏஜ் எவ்வளோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்தால் எனக்கு அடல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கமா இப்போ எல்ஸ் பார்ட்
எனக்கு வந்து சீனியர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்டர். இப்போ பார்த்தீங்களா, அடல்ட் யங்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அடல்ட் அப்படின்னா நம்மளுக்கு எனக்கு தெரியுது. ஸோ அவங்க தான் வந்து முக்கால்வாசி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷன் இஃப் எரர் இருக்குது. இஃப் எரர்னால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளால் வந்து மேனுவலாக வந்து சரி பண்ண முடியாத, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிவைடட் பை 0. இப்போ வந்து 2 டிவைடட் பை 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து அவுட்புட் கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எரர் மாதிரி இது. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இஃப் எரர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எரர் வந்தால் எனக்கு வந்துட்டு எரர் அப்படின்னு காட்டாத, எனக்கு அதுக்கு பதிலாக வேறு வேல்யூ கொடு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு எரர் வந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு மேனுவலாக காட்டாமல் எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம இஃப் எரரில் வந்து யூனிட் ப்ரைஸ் டிவைடட் பை டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இஃப் எரர், ஏன்னா யூனிட் ப்ரைஸஸ் என்னென்னா காட்டுறேன். யூனிட் ப்ரைஸ் டிவைடட் பை டிஸ்கவுண்ட். இப்போ எரர் இருந்துச்சுன்னா எனக்கு என்னவா பிரிண்ட் ஆகு அப்படின்னு சொல்லணும்னா 0 பிரிண்ட் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எரர் காட்டியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு 0 பிரிண்ட் ஆகுது. அதே இப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக ஏதாச்சும் வந்து எரரோ இல்லை மால் ஃபங்க்ஷனோ காட்டியிருக்கோம். அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது டிஸ்கவுண்ட் நம்ம வந்து ஏன் செலக்ட் பண்ணோன்னா, டிஸ்கவுண்ட்டில் வந்து நிறையா 0 வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் 0 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதனால நம்ம வந்து அதை எடுத்து நம்ம ஹேண்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் ஒரு 3-4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.